குட் மார்னிங் ஆரா ஸ்குவாட். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து பேச போகிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ தான். ஃபஸ்ட்டு வீடியோவே இந்த வீடியோ தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் வந்து ட்ராவலிங் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நிறைய போட போகிறோம். ட்ராவல் பண்ணுறப்ப என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணுறோம், அதை பற்றின ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். இந்த விஷயத்தில் நான் அதை பற்றியும் பேச தான் போகிறேன். தென் வந்து இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து என்னோட பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து நான் என்னால் கொடுக்க முடியல. சடனாக வந்து நான் ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணதுனால வந்து என்னை பற்றின ஒரு இன்ட்ரோக்கு என்னால் கொடுக்க முடியல. ஸோ அதனால் வந்து என்னை பற்றி இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் கொடுக்குறேன். இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோங்கிறனால பேசலே கொஞ்சம் ஒரு சில தடுமாற்றங்கள் எனக்கு வருது. அதை என்னால் நான் நிறைய தடவை டேக் எடுத்து பாட்டேன், என்னாலே முடியல அதை. அதனால் வந்து இனி போக போக நான் என்னை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இந்த விஷயத்தில் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். தென் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிற ரைடு வந்து உடுமலை டு மூணாறு நம்ம ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்ம நேட்டிவ் பிளேஸ்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டி போய் தான் உடுமலை ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு டீமோடு வந்து நம்ம ஜாயின் பண்ணி போக போகிறோம். ஒரு குரூப் ரைடாக தான் போகிறோம். த்ரோட்டில் பிட்ஸ் அப்புன்னு சொல்லி ஒரு டீம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதை அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து இந்த ஒரு ட்ரிப்பை வந்து நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரிப்புங்கிறதுனால வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து என்னென்னலாம் பண்ணுறான்னு தெரியாமல் ஏதோ பண்ணி வச்சுட்டேன். அதை வந்து ஒரு சின்ன வீடியோவாக நான் எடுத்து எல்லாத்தையும் இப்போ ஃபுல்லாக வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? தென் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிற என் கூட வந்து கார்த்திக்னு சொல்லி ஒருத்தர் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறார் என் கூட. அவரும் நானும் வந்து தான் உடுமலை போய் ஜாயின் பண்ணி உடுமலை டு நம்ம 3 ட்ரிப் போகிறோம். ஓகேங்களா? தென் வந்து நம்ம அங்கே போய் நம்ம என்ன விதமான ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறோம், நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக கொடுக்குறேன். தென் வந்து இது ஒன் டே வந்து ஒரு ரைடாகத்தே முடிய போகுது. நம்ம சாட்டர்டே மார்னிங் கிளம்பி 13th செப்டம்பர் சாட்டர்டே மார்னிங் நம்ம கிளம்பி 14th ஈவினிங் சண்டே ஈவினிங்குள்ளே நம்ம கீழே இறங்கி ஆகணும். ஒரு ஒன் டே ட்ராவலாக தான் இதை நம்ம பிளான் பண்ணி போயிட்டுருக்குறோம். தென் வந்து இதுக்கப்புறமா வந்து ஒரு 2 days 3 days வந்து நம்ம வெயிட் பண்ணி எல்லா இடத்தையும் நம்ம கவர் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணலான்னு நினைக்கிறேன். தென் வந்து இதை பற்றின இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ட்ராவல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே ஸ்குவாட், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு நம்மளோட ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். கடவுளை பொறுத்த வரைக்கும் தான் இருக்குது எல்லாமே. குறுக்க இந்த கௌசிக் வந்தா நம்ம இதை என்ன பற்ற வைக்க வேண்டியதுதான். Oh no!
சீரியஸாக ஹெவியான ஆக்சிடென்ட் போலயே. என்னாச்சுன்னு தெரியல யாருக்குன்னு. அண்ணா என்னாச்சுண்ணா? அடி அதிகமா? இங்கிட்ட ஒரு எக்ஸல் கிடக்குது. ஓகே. ஆ சரி. ஆ சரி. இவரு டூ வீலர் காருக்கு ஒன்றும் ஆகல இல்லைண்ணா? சரிங்களா. அதே அங்க அடிச்சு இங்க வரைக்கும் வந்து தூக்கி போட்டிருக்கேன். சீரியஸா சொல்லப்போனா அதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு ஆக்சிடென்டா இருக்குது. பட் யாருக்கும் ஒன்றும் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு ஒன்றும் ஆகல. யாருக்கும் ஒன்றும் ஆகல. ஓகே ஓகே. வண்டி எல்லாம் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. வண்டி ஒன்றாலும் பரவாயில்ல, யாருக்கும் ஒன்றும் ஆகலையே, அது வரைக்கும் நல்லது. அந்த டாடேசிக்காரர் வந்து இங்கிட்ட இருந்து வந்திருக்காரு, அந்த இடத்துல வந்து டூ வீலர் காரை அடிச்சிருப்பாரு போல. அந்த ஒரு எக்ஸல் கிடக்குது, என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போய் தான் போயாகணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் ரோடு, அதனால வந்து நம்ம சிங்கிளாக தான் போயாகணும். சும்மா ஒவ்வொரு தடவை வந்து ஓவர்டேக் பண்ண போனோம்னா ரொம்ப ரிஸ்காக இருக்குது இந்த ஏரியா. அந்த இவன் தான் நவீன், பார்த்துக்கங்க. இவன் தான் நவீன்.
கேமரா ஆன்ல இருக்குடா.